ஹே லவ்லி மக்களே. ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஸோ ஈவினிங் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டருக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ட்ரேட் சென்டரில் இருக்கிற எக்ஸிபிஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உமன்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷல். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி மட்டும் என்ன ஸ்பெஷலுங்க? ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நிறைய ஈவெண்ட்ஸ் வழக்கமாக நடக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியும். பட் இன்றைக்கி எதை பேஸ் பண்ணி ஈவெண்ட் பார்த்திங்கன்னா செலிப்ரேட்டிங் விமன்ஹுட் தோழி ஷாப்பிங் ஃபெஸ்ட் 2024 டாப்பிக்கில் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் செப்டம்பர் 6th, 7th and 8th 2024 இப்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ போனோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதை உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் எக்ஸிபிஷனை சுற்றி பார்க்கலாம். ஸோ செலிப்ரேட்டிங் உமன்ஹுட். ஸோ நேம்க்கு ஏற்ற மாதிரி கிட்ஸ்லேருந்து உமன்ஸ் வரைக்குமே எல்லா ஆக்சசரிஸுமே நிறைய ஒரே இடத்துல இருந்துச்சு. அப்படியே ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்கள். ஆயில் கேன், ஆயில் வெயினாக லீக் ஆகாது. நீங்கள் டேரெக்டாக ஊற்றிக்கலாம். தோசைக்கு சப்பாத்திக்கு கொஞ்சம் இதே மாதிரி லைட்டாக சாச்சிங்கன்னா ட்ராப் ஆகும். டைட் பண்ணிங்கன்னா ஆயில் உள்ளே போய்டும், வெளியே வடிவே வடியாது. ஒரு ட்ராப். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ஸ்டால் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கான சுடிஸ் ஸ்டோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 60s அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, ஸோ அங்கே இருக்கிற ஸ்டால் ஓனர்ஸ் யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்ட்டு அவங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸிபிஷன் தான். ஸோ அதனால் எல்லாருமே நிறைய டெமோ பீசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சும்மா விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக வாங்கணுன்ட்டு போகிற ஐடியாவில் இருந்தால் நிறைய பேர் வாங்கலாம். இல்லை விசிட் பண்ணலாம், ஒரு ஐடியா சின்னதாக கிடைக்கும்னா தாராளமாக போய் விசிட் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டால்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா ஸ்டால்ஸோட ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டா அக்கௌண்ட் ஷாப்பிங் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேம்ப்ளெட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தனி பிரான்ச்சஸுமே கூட இருக்குது. சப்போஸ் ஒரு ஸ்டால்லேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ டைமில் அவங்களோட பிரான்ச்சு போய் விசிட் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன்னால் ஸோ இந்த ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸில் 50% ஆஃப் சேல் கூட போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டால்ஸுமே சேல் போட்டிருக்காங்கன்னா கிடையாது. ஸோ சில ஸ்டால்ஸில் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் கூட அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ க்ரௌடடான எக்ஸிபிஷனில் டைமண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்ட்டு. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறமா இந்த பேக்ஸ்லாம், உமன்ஸ்க்கான பேக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாமே உமன்ஸ் இருக்குமா, மென்ஸ்க்கெலாம் இல்லையா? நிச்சயமாக மென்ஸ்க்குமே நிறைய ஸ்டால்ஸில் மென்ஸ்க்கான ஷர்ட்ஸ், அப்புறம் பர்சஸ், மென்ஸ் பேஸ்டாகவும் நிறைய ஸ்டால்ஸ்லாம் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய உமன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்ஸ், ஷாம்பூஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலாக ஆயுர்வேதிக்காக இருந்தால் நல்லாயிருக்குமே அவங்க நினைப்பாங்க. பட் அவங்க நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் எந்த பிராண்டில் வாங்கணுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஸ்டால்ஸ் இந்த எக்ஸிபிஷனில் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை இங்கே ஷோவில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சர்டிஃபைடாகவும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நைட் க்ரீம்ஸ், அப்புறம் முல்தானி மெட்டி, பீட்ரூட் பவுடர், அப்புறம் மாய்ஸ்சரைசர், ஸோ சீரம்ஸ் கூட எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்குன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுமானா கூட ஸோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணவுமே எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே தேவையில்லை.
ஸோ இந்த ஸ்டாலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி மில்லட்ஸில் செஞ்ச குக்கீஸ், அப்புறம் முறுக்கு, அந்த பக்கோடா, ஸோ இதெல்லாமே வந்து சாம்பிளுக்கே உங்களுக்கு வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஈச் பேக்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் சொல்லி சேல் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடான எலக்ட்ரானிக் திங்ஸ் கூட இங்கே எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து அவங்களோட ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்மார்ட் வாட்சஸ் கூட இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் கூட வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் வந்து பவர் பேங்க் வந்து ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஈகிள் மொபைல்ஸ்லேருந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸில் இந்த ஷாப் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஆஃபர்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணியிருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டால் வந்துருச்சு. ஸோ க்யூட் ப்ரேஸ்லெட்ஸ், கேர்ள்ஸ்க்கான எல்லா ஆக்சசரிஸுமே வந்து இந்த ஸ்டால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லான ஸ்டால்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து இந்த ஜெல்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த பாப்பட் ஸ்டாலுக்கு தான் வந்திருந்தோம். என்னடா வந்ததுலேருந்தே சாப்பிட்டுட்டே இருக்காங்களே, எதுவுமே வாங்கலேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட சாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் வந்து சாம்பிள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்குன்னே இந்த சேட் சீஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. அதனால் வந்து போனதுக்கு நிறைய டம்மி வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு நிறைய சாம்பிள்ஸே வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். தென் வந்து எக்ஸிபிஷன்னாலே வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டாக இருக்கும். அப்படிலாம் வந்து நானுமே யோசிச்சுட்டு தான் போயிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 to 150 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து என்னாலே நம்பவே முடியல.
ஸோ நான் ஒரு 2 ஜும்காஸ் வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட ப்ரைஸும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே இருந்துச்சு. ஸோ 50ஸ்லேருந்து 1000s வரைக்குமே எல்லா ரேஞ்சிலையுமே இருந்துச்சு. எல்லாருமே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாங்கலாம். ஸோ எனக்கு இந்த இயரிங்ஸ் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் இந்த ஸ்டாலுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இங்கேயும் நிறைய சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பர்சனலாக அதோ இந்த பிளாக் பட் இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் சாக்கோ பைட்ஸ் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து சாக்லேட் ஃபில்லிங்கோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப போய் பிடிச்சிருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிக்சர் வெரைட்டிஸும் இருந்துச்சு. எப்படின்னா 150 கிராம்ஸ் வந்து 130 rupees, 250 கிராம்ஸ் வந்து 300 அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலில் என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேச்சுரலாக ஹோம்மேடான ஜாம்ஸ் வந்து, அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ஜாம்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ப்ளஸ் டேஸ்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டாலுக்கு வந்திருந்தோம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இமேஜஸ் வந்து நம்ம கேட்குற இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புத்தாஸ் தான் கேட்டிருந்தோம். ஸோ இந்த குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ்லாம் வந்து 150 இருந்துச்சு. ஸோ ஸ்டால் ஓனர் என்ன சொன்னார்னா 4 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்
3 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா 450க்கு தரோம், ப்ளஸ் 50 வந்து உங்களுக்கு ஆஃபர் போக நாங்கள் 400க்கே தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ரோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வேஃபில் வந்து ஆக்சுவலாக சாம்பிள் கிடையாது, நாங்கள் வாங்கினோம். பட் வந்து ஒரு வேஃபிலே வந்து 200 நினைக்கிறேன். ஸோ ஃபுட் ஸ்டால்ஸில் வந்து ரேஞ்செலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து 200 to 150 அந்த மாதிரி. ஸோ பிரியாணிலாம் வந்து குவான்டிட்டியே வந்து ரொம்ப அநியாயத்துக்கு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 200 சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அத்தோஸ்லாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. அத்தோஸ்லாம் வந்திங்கன்னா அந்த எக் அத்தோலாம் வந்து 140, அத்தோ பார்த்திங்கன்னா 200லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸில். பட் வெளில வந்து நம்ம கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கலாம். ஸோ ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சு. பட் வந்து டேஸ்ட் குவாலிட்டிலாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எக்ஸிபிஷனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வெளியிலுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபுட் ஸ்டால் மட்டும் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ சீட்டிங்ஸோட ப்ளஸ் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், பிரெட் ஆம்லேட், மோமோஸ், டாமினோஸ் பிராண்ட்ஸில் கூட இருந்துச்சு, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஸோ அப்படியே வெளில வந்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங் வந்து இங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.